இரண்டாவது மாதத்திலையும் கர்த்தர் நம்மை ஆராதிக்க தந்த இரண்டாவது வாரத்துக்காக ஸ்தோத்திரம். इस दूसरे महीने में भी दूसरे हफ्ता प्रभु हमें आराधना में लेकर आया, इसलिए प्रभु का धन्यवाद. இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். यीशु प्रार्थना करने के लिए सिखाया. அந்த இயேசு கற்பித்த ஜெபத்திலிருந்து இந்த நாளிலே ஒரு வார்த்தையை சத்தியத்தை நாம் கேட்போம். जो यीशु ने सिखाया था वो प्रार्थना से हम आज का दिन संदेश को सुनेंगे. மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 13வது வசனத்தில் பார்க்கிறோம். 13वां वचन. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவர்களே ஆமென் என்பது. हमें परीक्षा में न ला परंतु बुराई से बचा, क्योंकि राज और पराक्रम और महिमा सदा तेरा ही है, आमीन. எங்களை சோதனைக்குட்படாமல் हमें परीक्षा में न ला தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். परंतु बुराई से बचा. தீமை நின்று இந்த பூமியிலே நம்மை ரட்சித்துக் கொள்கிறவர். इस जगत में बुराई से हमें बचाने वाला. மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். दोबारा हाथ उठा के धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றின பிறகு प्रभु यीशु मसीह इस जगत में वो पिता का इच्छा और उनका मकसद को पूरा करने के बाद அவர் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட காரியத்தை குறித்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். आमीन. वो अपने आंखें आकाश की ओर उठाकर पिता से जैसे प्रार्थना किया, वो संभव को हम यूहन्ना 17वां अध्याय में पढ़ रहा है. 4வது வசனத்திலே பூமியில் நான் உம்முடைய மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். यूहन्ना सुसमाचार 17वां अध्याय में 4वां वचन. जो कार्य तूने मुझे करने को दिया था उसे पूरा करके मैंने पृथ्वी पर तेरी महिमा की है. அப்படி முடிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் ஜெபிக்கக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். आमीन. वैसे यीशु ने जैसे प्रार्थना किया करके हम अभी देखेंगे. 1வது வசனத்திலே அவர் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். पहला वचन में यीशु अपने आंखें आकाश की ओर उठाकर देखा है. 15வது வசனத்தில் வாசித்தால் और 15वां वचन में யோவான் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். यूहन्ना सुसमाचार 17वां अध्याय में 15वां वचन. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். मैं ये विनती नहीं करता कि तू उन्हें जगत से उठा ले, परंतु यह कि तू उन्हें उस दुष्ट से बचाए रख. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. जैसे मैं संसार का नहीं वैसे ही वे भी संसार के नहीं. இந்த உலகத்திலே தான் நம்மை வைத்திருக்கிறார். हमें इसी जगत में ही प्रभु रखा. இந்த உலகத்திலேயே நம்மை வைத்திருக்கிறார். इस संसार में हमें क्यों रखा? இந்த உலகத்திலே इस संसार में உங்களை காக்கிறதற்கு, तुम्हें रक्षा करने के लिए, தீமை बुराई அணுகாதபடி, बुराई से बचाने, தீமையை காக்கும்படி बुराई से बचाने के ஆண்டவர் இயேசு வேண்டிக் கொண்டார். प्रभु यीशु प्रार्थना किया. தேவனுடைய சபை परमेश्वर के உங்களை कलीसिया தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறது. तुम्हें बुराई से बचाने के लिए प्रार्थना करता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இவ்வுலகத்திலே எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் इस संसार में कितने भी क्लेश की ना हो, உபத்திரத்தின் நடுவிலே தான் நம்ம வைத்திருக்கிறார். क्लेश की बीच में ही प्रभु हमें रखा. எவ்வளவு உபத்திரம் நெருக்கம் இருந்தாலும் कितना क्लेश और संकट में உங்களை சோதனைக்குட்பாதபடி तुम्हें प्रभु परीक्षा में न लाना, தீமைக்கு விலக்கி காக்கிற தெய்வம் உண்டு. बुराई से बचाने वाले ईश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. அங்க இயேசு வேண்டிக் கொண்டது போல जैसे यीशु ने प्रार्थना किया वैसे தேவனுடைய சபை வேண்டிக் கொள்கிறது. परमेश्वर के कलीसिया भी प्रार्थना करता है. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். बुराई से प्रभु बचाना. நீங்களும் தேவனுடைய ஜனத்திற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும்.
तुम भी परमेश्वर के संतानों के लिए प्रार्थना करना। ஹல்லேலூயா. हालेलुया। நான் ஊழியத்துக்கு வெளியே போறேன்னா நீங்க தீமையிலிருந்து காக்கும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். यदि मैं सेवकाई के लिए बाहर निकल जाएगा तो तुम बुराई से बचाने के लिए तुम प्रार्थना करना। ரெண்டு தெசலோனிக்க நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். दूसरा थिस्सलुनीको पत्री 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். पहला वचन, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுவது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும். अंत में हे भाइयों, हमारे लिए प्रार्थना किया करो कि प्रभु का वचन ऐसे शीघ्र फैले और महिमा पाए जैसे तुम में हुआ। துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்தும் இல்லையே. और हम टेढ़े और तुष्ट मनुष्यों से बचे रहे क्योंकि हरेक में विश्वास नहीं। 2 Thessalonians 3:2 துர்க்குணராகிய பொல்லாத மனுஷரின் கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். आमेन। तुष्ट मनुष्यों से बचे रहना। கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். परंतु प्रभु सच्चा है, वह तुम्हें दृढ़ता से स्थिर करेगा और उस तुष्ट से सुरक्षित ஓகே, रखेगा। கவனிக்கணும். பொல்லாதவர் கையிலிருந்து காக்கும்படியாக விடுவிக்கும்படியாக சபையானது ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது. दुष्ट मनुष्यों के हाथों से बचाने के लिए कलीसिया सेवक लोगों के लिए प्रार्थना करना है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாக தேவன் அறிந்திருந்தார். प्रभु यीशु मसीह को पिता परमेश्वर जाना था। நான் பிதாவை இருந்திருக்கேன், பிதா என்னை அறிந்திருக்கிறார். मैं पिता को जानता हूँ, पिता मुझे जानता है। இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். யோவானுக்கான சுவிசேஷம் यूहन्ना सुसमाचार வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय வாசிப்போம். 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. यूहन्ना सुसमाचार 15वां अध्याय 15வது வசனம். 15 वचन, பிதாவுடைகள் என்னுடையவைகள். அதுலங்க 15ஆம். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் यूहन्ना 10वां अध्याय 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். यूहन्ना 10वां अध्याय 15 वचन, நான் என்னுடைய அறிந்தும் என்னுடையால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறேன். जैसे पिता मुझे जानता है और मैं पिता को जानता हूँ और मैं भेड़ों के लिए अपना प्राण देता हूँ। 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். और 14 वचन में, நானே நல்ல மேய்ப்பன், अच्छा चरवाहा मैं हूँ। பிதா என்னை அறிந்திருக்க போல நான் பிதாவை அறிந்திருக்க போலவும். मैं अपनी भेड़ों को जानता हूँ और मेरी भेड़े मुझे இயேசு जानती हैं। பிதாவை அறிந்திருக்கிறார், यीशु पिता को जानता है, பிதா இயேசுவை அறிந்திருக்கிறார். पिता यीशु को जानता அதை है, போல என்னுடையவளை நான் அறிந்திருக்கிறேன், वैसे मैं भी अपने भेड़ों को जानता हूँ என்னுடையலால் அறியப்பட்டிருக்கிறேன். और अपने भेड़ों मुझे जानता है। ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். मैं अपने भेड़ों के लिए जीवन देता இவங்க हूँ। மேய்ப்பன் சத்தத்தை ஆடு கேட்கிறது, ஆடு சத்தம் மேய்ப்பன் கேட்கிறது. मैं जो चरवा है उनका आवाज को भेड़ सुनेगा और भेड़ों को आवाज को चरवा सुनेगा। உங்களை நான் அறிஞ்சிருக்கணும், என்ன நீங்க அறிஞ்சிருக்கணும். मुझे तुम जानना चाहिए और तुम सभी को मैं जानेगा। அது ஒவ்வொரு வாரமும் தேவனை வந்து ஆராதித்து உங்களை யார் அறியணும், நீங்க என்ன அறியணும். इसलिए हर हफ्ता तुम मंडली में आकर परमेश्वर का आराधना करना, तुम कौन है मैं जानना चाहिए, मैं कौन है तुम जाना। உங்களை நான் அறிந்தாதான் நான் சரியா உத்தரவாதம் செய்யலாம். अगर तुम सभी को मैं जानेगा तो मैं ठीक तुम्हारे लिए நீங்க जिम्मेदार என்ன कर सकता। அறிஞ்சாதான் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். और तुम भी मेरे बारे में जानेगा तो मेरे लिए तुम भी प्रार्थना कर सकते। ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்யுங்கள். एक दूसरे के लिए प्रार्थना किया करो। ஹல்லேலூயா. हालेलुया। நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. क्योंकि धर्मी व्यक्तियों के प्रार्थना से बहुत कुछ हो सकता है। ஆகவே தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வதற்காக இயேசு ஜெபித்தார். आमेन। बुराई से बचाने के लिए यीशु विनती किया, சபை வேண்டுதல் செய்தது. कलीसिया विनती किया। ஆகவே தீமையிலிருந்து உங்களை காக்கிறவர் அவர் ஒருபோது உறங்க மாட்டார். आमेन। जो बुराई से तुम्हें बचाता है वो कभी नहीं सोता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இங்கே நாம் வாசித்த பகுதியை மீண்டும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். और एक बार निकालेंगे மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 13வது வசனத்தை வாசித்தோம். मत्ती 6वां अध्याय में 13 वचन, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். हमें परीक्षा में न ला परंतु बुराई से बचा। சிங்கத்தின் வாயிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலை தப்புவித்தவர்.
प्रेरित पौलुस को सिंह के मुंह से बचाया। உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவர். आमीन। वो परमेश्वर तुम्हें और मुझे भी बचाने के लिए தானியேலை சிங்கத்தின் கெபியிலே இருந்து தப்புவித்தவர். जैसे दानियेल को सिंह के गुफा से बचाया, உங்களை என்னையும் தீவினின்று விலக்கி காக்க வல்லவர். तुम्हें और मुझे भी बुराई से बचाने के लिए वो सामर्थ्य है। 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் दूसरा तीमुथियुस का पत्री 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். 17वां वचन। 2 தீமோத்தேயு 4:17. दूसरा तीमुथियुस का पत्री 4वां अध्याय में கர்த்தரோ 17 वचन। எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். परंतु प्रभु मेरा सहायक रहा और मुझे सामर्थ्य दी ताकि मेरे द्वारा पूरा पूरा प्रचार हो और सब अन्य जाति सुन ले। मैं इसी के मुंह से छुड़ाया गया। கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடைபடி காப்பாற்றினார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக. ஆமென். 18 और प्रभु मुझे हर एक बुरे काम से छुड़ाएगा और अपने स्वर्गीय राज्य में सुरक्षित पहुंचाएगा। उसी की महिमा युगानुयुग होती रही। எல்லா தீமையினின்று என்னை ரட்சிக்கிறவர், हर एक बुरे काम से मुझे छुड़ाएगा। தம்முடைய பரமராஜ்யத்தை அடைவதற்கு உன்னை காப்பாற்றுவாராம். आमीन। वो अपने स्वर्गीय राज्य में सुरक्षित के साथ तुम्हें पहुंचाएगा। உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிறவர். तुम्हें सिंह के मुंह से भी छुड़ाया है, தானியேலை தப்புவித்தவர். जैसे दानियेल को छुड़ाया, அப்போஸ்தலனாகிய பவுலை தப்புவித்தவர். प्रेरित पौलुस को छुड़ाया। தாவீதை ஒருமுறை என்ன நடந்தது? सिंह आया। சிங்கம் வந்தது. आमीन। एक बार ऐसे सिंह आया, ஆடுகளை भेड़ों को फाड़ डालने। சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர். आमीन। दाऊद भेड़ों को सिंह के मुंह से बचाया கரடியின் வாய்க்கு और தப்புவித்தவர். बालक के मुंह से भी बचाया। இந்த கோலியாத்து எம்மாத்திரம் என்றான். इस गोलियत मेरे लिए क्या है? இது நாயின் நினைச்சிட்டேன் ये சொல்லிட்டான். मरे हुए कुत्ता। அல்லேலூயா. हालेलुया। நீ உன்னை இந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்கு आमीन। इस भेड़ों को सुरक्षित करने के लिए இந்த நாட்களே கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். इन दिन में प्रभु तुम सभी को सुरक्षित करेगा। அல்லேலூயா. हालेलुया। பரமராஜ்யத்தை அடைபடி உங்களை காப்பாற்றுவர். वो अपने स्वर्गीय राज्य में प्रवेश होने के लिए तुम्हें बचाएगा। அன்றைக்கு கோலியாத் வந்து நின்றான், யார் இந்த ஜனத்தை காப்பாற்ற முடியாது என்று சொன்னான். आमीन। उन दिन में गोलियत आके गड़ा था, सभी लोग कहा इन लोगों को मेरे हाथ से कौन बचाएगा? தேவன் அங்கே காப்பாற்றுவதற்கு தாவீதை அனுப்பினார். मैं उन लोगों को बचाने के लिए परमेश्वर दाऊद को भेजा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु இந்த मसीह பூமியிலே அனுப்பி इस जगत में भेज இந்த गए। மனுக்குலத்தை इस सारे मानव காப்பாற்றுவதற்காக जात को सुरक्षित உங்களை करने के கர்த்தர் தெரிந்தெடுத்து लिए तुम्हें வைத்திருக்கிறார். प्रभु चुनकर खड़ा இந்த किया। உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. इस संसार तुष्ट में पड़ा। இந்த உலகம் எதுக்குள்ள இருக்கிறது? इस संसार किस में पड़ा? பொல்லாங்குக்குள் तुष्ट கிடக்கிறது. में पड़ा இந்த है। உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ओ इस संसार में घूमते डोलते அவன் आता। பொல்லாங்கன். ओ तुष्ट है। வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है, எடுத்து வாசிக்கிற 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. पहला यूहन्ना 5वां अध्याय में 18 वचन। 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம். पहला यूहन्ना 5 में 19। நான் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கில் கிடக்கிறது அறிந்திருக்கிறோம். हम जानते हैं कि हम परमेश्वर से है और सारा संसार उस तुष्ट के वश में पड़ा है। 1 John 5:19. 1 யோவான் पहला यूहन्ना 5वां अध्याय 19वां वचन. आमीन। நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். हम जानते हैं कि हम परमेश्वर से है और सारा संसार उस तुष्ट के वश में पड़ा है। தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். हम ये भी जानते हैं कि परमेश्वर का पुत्र आ गया है और उसने हमें समझ दी है कि उसे बच्चे को पहचाने। இந்த பொல்லாங்கன் அவனை தொடான். 18வது வசனம். 18 वचन। हम जानते हैं कि जो कोई परमेश्वर से उत्पन्न हुआ वो पाप नहीं करता, पर जो परमेश्वर से उत्पन्न हुआ उसे वो बचाए रखता है और वह तुष्ट उसे छूने नहीं पाता। பொல்லாங்கனுக்கு உன்னை காக்க வேண்டும். तुष्ट के हाथों से प्रभु तुम्हें बचाना। பொல்லாங்கன் உன்னை தொடக்கூடாது. तुष्ट तुम्हें छूना नहीं। தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். जो कोई परमेश्वर से उत्पन्न हुआ वो अपने को सुरक्षित करता है। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, ए परमेश्वर से चुने हुए संतान, சோதனைக்குட்படுத்தபடி தீமைக்கு விலக்கி காக்க வேண்டும். तुम परीक्षा में न पड़ना, प्रभु तुम्हें बुराई से बचाना। பொல்லாங்கன் உன்னை தொடான். दुष्ट तुम्हें न छुएगा। வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 3 अध्याय 10वां वचन। வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. प्रकाशित वाक्य 3 अध्याय 10वां वचन। என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடினால்
பூமியின் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். तूने मेरे धीरज के वचन को थामा है, इसलिए मैं भी तुझे परीक्षा के उस समय बचा रखूंगा जो पृथ्वी पर रहने वाले के परखने के लिए सारे संसार पर आने वाला है. உபத்திர காலம் மகா உபத்திர காலத்துக்கு முன்பாக சபையை காப்பேன் என்று வாக்குப்படுகிறார். ऐसे वादा दिया जो उपद्रव का समय और महा उपद्रव का समय आने से पहले परमेश्वर कलीसिया को सुरक्षित करेगा. பொறுமையாய் குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் तूने मेरे धीरज के वचन को थामा है. நீ காத்து கொள்ள வேண்டும். आवे तू थामना है. பூமியின் குடியிருக்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். इसलिए मैं भी तुझे परीक्षा के उस समय बचा रखूंगा जो पृथ्वी पर रहने वाले के परखने के लिए सारे संसार पर आने वाला है. சோதிக்கும்படி பூச்சக்கர உலகம் முழுதும் ஒரு காலம் வருகிறது. ये सारे पृथ्वी पर एक ऐसे समय आ रहा அந்த है. சோதனை காலத்துக்கு உங்களை தப்பிக்கும்படி காக்கிறவர் காப்பாற்றுகிறவர் இருக்கிறார். उस बुराई से तुम्हें बचाने वाला ईश्वर है. அதற்கு முன்பாக உன்னுடைய சபையை போஷித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். आमीन. प्रभु अभी भी मंडली को पालन पोषण करता है, सुरक्षित करता है. சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர். आमीन. वो अपनी मंडली को पालन पोषण करता எப்படி है. அங்கே ஒரு புருஷன் சொந்த குடும்பத்தை பகைப்பானா, சொந்த சரீரத்தை பகைப்பானா, அதே போல தேவன் உங்களை போஷித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். क्या एक पुरुष अपने परिवार को अपने शरीर पर बैर करेगा, वैसे मसीह भी अपने ही परिवार को पोषण करता. எபேசியர் 5:28 எடுத்துக்கொள்ளுங்கள். इफिसियों की पत्री 5वां अध्याय 28वां वचन. Ephesians chapter 5:28. इफिसियों को पत्री 5वां अध्याय 28वां वचन. அப்படியே புருஷரும் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவி அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். इसी प्रकार उचित है कि पति अपनी अपनी पत्नी से अपनी देह के समान प्रेम रखे. जो अपनी पत्नी से प्रेम रखता है वह अपने आप से प्रेम रखता है. 29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். क्योंकि किसी ने कभी अपने शरीर से बैर नहीं रखा, वरन उसका पालन पोषण करता है, जैसे मसीह भी कलीसिया के साथ करता है. இங்க கவனிங்க, புருஷன் மனைவி யாரு? ரெண்டு பேரும் சொந்த சரீரம். आमीन. पति पत्नी दोनों कौन है? वो दोनों एक ही देह है, வெவ்வேறு கிடையாது. अलग अलग नहीं. கடிதீன் வேற இல்ல, பிரியங்கா வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒரே சரீரம். कड़ीदीन भाई अलग नहीं, प्रियंका भी अलग नहीं, दोनों एक ही देह है. கணவன் மனைவி ஒரே சரீரம். पति पत्नी दोनों एक ही. சொந்த சரீரத்தை பகைப்பானா ஒருவன்? कोई भी पति अपने शरीर पर बैर அவன் करेगा. இந்த சரீரத்துல இந்த பகைத்து வெட்டுவானா? कोई भी अपने शरीर को वो चाकू उठा के मारेगा. ஒருவன் தன்னுடைய சொந்த சரீரத்துல காயப்படுத்துவானா? कोई भी अपने शरीर को काटेगा क्या? அதை போல இங்க கவனிங்க, ऐसे தேவனுடைய सुनिए, சபை அவருடைய சொந்த சரீரம். परमेश्वर का ये मंडली वो उनका देह है. அந்த சபைய वो देह को அந்த சபைய वो कलीसिया அவர் को போஷித்து காப்பாற்றுவார். पालन पोषण करता है. வரக்கூடிய நாட்களில் தீர்க்கதரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா? आने वाले दिन में क्या भविष्यवाणी वचन है मालूम है? கொடிய கொள்ள நோயும் வரும், आमीन. क्रूर महामारी आएगा, கொடிய பஞ்சமும் வரும். क्रूर अकाल भी आएगा. இதுல உன்னை காப்பாற்றி போஷிக்கிறதுக்கு आमीन. इस विषय में भी प्रभु तुम्हें पालन पोषण करेगा. உலகம் வரக்கூடிய பெரிய பஞ்சத்துக்கு உன்னை காப்பாற்ற முடியும். सारी जगत पर आने वाले अकाल से प्रभु तुम्हें बचाएगा. வரக்கூடிய கொள்ள நோய்களை காப்பாற்ற முடியும். सारी जगत पर आने वाले महामारी से भी प्रभु तुम्हें बचाएगा. வஞ்சகத்துக்கு உன்னை காப்பாற்ற முடியும். आमीन. जो भ्रम करने वाले कामों को वंचित से भी प्रभु तुम्हें உன்னை बचाएगा. பொல்லாப்புக்கு உன்னை தப்பித்து காக்க முடியும். बुराई से भी तुम्हें बचाएगा. வேத வசனத்தை போஷித்து உன்னை காப்பாற்றுகிறார். प्रभु अपने वचन से तुम्हें पालन पोषण அந்த करके வேத வசனத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். वो वचन को तू पहले நீங்கள் सुरक्षित காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். कर. तुम पहले वचन को मानना. ஹல்லேலூயா. हालेलुया. வேத வசனத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். तो ये वचन को सुरक्षित करना. தனக்கு தந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். आमीन. जो अपने को दिया यीशु मसीह वो परमेश्वर का वचन को இந்த तुम्हें दिया. உலகம் பொல்லாங்குகளை கிடக்கிறது, ये संसार तुष्ट के वश में है, அதிலே நீங்கள் காக்கப்பட வேண்டும். उसी में से तुम सुरक्षित होना आवश्यक है. हालेलुया. हालेलुया. நீங்கள் இந்த பொல்லாதவனை ஜெயிக்கிறதற்கு நீங்கள் காக்கப்பட வேண்டும். उस दुष्ट से विजय पाने के लिए तू अपने आप को सुरक्षित करना. அதற்கு வேத வசனத்தை காத்து கொண்டவர்கள். आमीन. जो कोई ये वचन को सुरक्षित நீ करता है தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். तो ये वचन को पालन करना. அப்படி
இங்க பாருங்க, சோதனை காலம் உண்டு. ऐसे परखने के लिए एक समय है, அந்த சோதனை காலத்துல परखने वाले समय में, பரீட்சா के समय, परीक्षा के समय அந்த में, இங்க கிடையாது. சோதனை காலத்துல परीक्षा के समय में நீங்க சோதனைக்கு உட்பட்ட கூடாது. तुम परीक्षा में ना पढ़ना, சோதனைக்கு உட்பட்ட கூடாது. तुम परीक्षा में ना पढ़ना। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் வேதம் சொல்லுது, சோதனை காலம் உண்டு. वो परीक्षा के समय तो எல்லாரும் आएगा, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனை காலம் உண்டு. सभी का आत्मिक जिंदगी में அதனால परीक्षा के समय சோதனைக்கு है, உட்பட்ட கூடாது. लेकिन हम परीक्षा में ना पढ़ना। வேத வஸ்திரத்தை கொண்டு தன்னை காத்துக்கொள்ள हम வேண்டும். ये परमेश्वर के वचन के द्वारा अपने आप को हम सुरक्षित करना, அதுதான் ரொம்ப அங்க தீமையில் என்று உன்னை விலக்கி காத்துக்கொள்ள. तब वो बुराई से प्रभु तुम्हें बचाएगा। இன்னும் வாசிக்க ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? और एक वचन அங்கே पढ़ने ஒன்று தெசலோனிக்கேயர் நிருபம், पहला थिस्सलुनीकियों 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 5வது வசனம். 5वां वचन। ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாக போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தி கொடுத்தானோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்பினேன். इस कारण जब मुझसे और न रहा गया तो तुम्हारे विश्वास का हाल जानने के लिए भेजा कि कहीं ऐसे न हो कि परीक्षा करने वाले ने तुम्हारी परीक्षा की हो और हमारा परिश्रम व्यर्थ हो गया இங்க हो। பாருங்க, சோதனைக்காரன் வந்தா தன்னுடைய வேலைகளை வீணாக்குகிறான். में जो परीक्षा करने वाले आता है वो अपने समय को व्यर्थ कर देता है। சோதனைக்கு உட்படுத்தும் போது जब वो हमें परीक्षा में पढ़ता था அவன் விசுவாசத்தை வீணாக்குகிறான். वो हमारा विश्वास को व्यर्थ कर இங்க देता பாருங்க, है। சோதனைக்காரன் வருவான், परीक्षा करने वाला आएगा, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வீணாக்குகிறான். वो हमारे विश्वास के जिंदगी को व्यर्थ कर डालता உங்களை है। வீணாக்குறதற்காக அந்த சோதனைக்காரன் वो வருகிறான். तुम्हें व्यर्थ करने के लिए ஹல்லேலூயா. परीक्षा करने वाला आता है। அது வீணாக போகாதபடிக்கு தான் वो व्यर्थ नहीं होना, தேவனுடைய சபையில தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். इसलिए परमेश्वर अपने मंडली में अपने वचन से बात करता உங்க है வீட்டுக்கு ஊழியக்காரனை அனுப்புறார். और तुम्हारे घराने में भी अपने सेवक लोग को भेज रहा है। யூபிக்கு ஏன் போறேன்? मैं क्यों यूपी जा रहा हूँ? அந்த வேத வசனம் வீணா போயிடக்கூடாது. वो वचन व्यर्थ नहीं होना, சோதனைக்காரன் சோதனைக்குட்படாதபடிக்கு क्योंकि परीक्षा करने वाला उन लोग को परीक्षा அவருடைய में नहीं விசுவாசம் डालना। எப்படி இருக்குது? हमें वहाँ उनके हाल कैसा है, அவளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துறதுக்காக போறோம். उन लोगों को स्थिर करने के लिए, बलवंत होने के लिए भी जा தேவனுடைய रहा। வேலையை வீணாக போக பண்ணதான் சோதனைக்குட்படுத்துறான். हमें परमेश्वर के काम को व्यर्थ करने के लिए वो परीक्षा देने वाले हमें அந்த परीक्षा में சோதனைக்கு डालता है। உட்படுத்துற வேலையில वो परीक्षा में हमें डालते समय தேவனுடைய வசனத்திலே அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். हम परमेश्वर के वचन में स्थिर खड़ा होना, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। உலக பொல்லாங்குகள தான் இருக்கிறது. इस संसार तो तुष्ट के वश में है, பொல்லாங்கு நம்மை தீமை செய்ய முடியாது, தொட முடியாது. लेकिन हमें वो तुष्ट छूने अधिकार ஆனால் नहीं। தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். जो कोई परमेश्वर से उत्पन्न हुआ वो अपने आप को सुरक्षित करता வேத है। வசனத்தை காக்கணும். हम ये वचन को भी पालन करना। லூக்காசன சுவிசேஷம் लूक का सुसमाचार, வாசிக்கலாம். லூக்காசன சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் लूक का सुसमाचार 8वां अध्याय, எடுத்து வாசிக்க. லூக் 8ஆம் அதிகாரம் लूक का 8वां अध्याय 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13वां वचन। லூக்காசன சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் लूक का सुसमाचार 8वां अध्याय 13வது வசனம். 13वां वचन। ஆ கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆ ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே ஆ கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். चट्टान पर के हुए है कि जब सुनते हैं तो आनंद से वचन को ग्रहण तो करते हैं, परंतु जड़ न पकड़ने से वे थोड़ी देर तक विश्वास रखते हैं और परीक्षा के समय बच जाते हैं। இயேசு விதவிதிக்கிறவனுடைய ஊமையை சொன்னார். यीशु ने भी बोने वाले दृष्टांत को कहा, சில விதைகள் வழியருகே விழுந்தது, कई बीज ऐसे रास्ते में पड़ा சில விதைகள் கற்பாறைகளே விழுந்தது, और कई चट्टान पर சில गिरा விதைகள் முள்ளிலே விழுந்தது, और कई झाड़ियां पर சில गिरा விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. और कई अच्छी जमीन இங்கே पर गिरा। சொல்லும்போது கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதையை குறிக்கும்போது यहाँ जो चट्टान पर गिरा वो बीज के बारे में, கேட்கும்போது கேட்டார்கள், சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. जो वचन मिला तब आनंद से वचन को ग्रहण किया। அந்த பட்டணத்திலே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டாங்க. उस नगर में वचन को आनंद से ग्रहण किया। பிரச்சனை வரும்போது जब परीक्षा அந்த आएगा சோதனைக்கு உட்பட்டுட்டார்களோ वो परीक्षा में पढ़ा क्या, அவர்கள் விசுவாசம் எப்படிங்கிறதுக்கு தான் பவுல் அவர்கள் சீசர்களை அனுப்பினார். और उन लोग का विश्वास अब कैसा है परीक्षा आने के बाद ऐसे देखने के लिए प्रेरित पौलुस अपने चेले அதே लोग को போல भेजा। தேவனுடைய வார்த்தையை
நீங்க கேக்குறீங்க, वैसे तुम भी परमेश्वर के वचन को सुनते हो, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றீங்க. आनंद से ग्रहण करते हो, ஆனா தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே परंतु ये वचन का जड़ तुम पर नहीं पकड़ता, கொஞ்ச காலம் इसलिए மாத்திரம் விசுவாசித்து केवल थोड़ी देर के लिए विश्वास करते हैं சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார். और परीक्षा के समय भाग जाते हैं। கற்பாறையில இங்க பாறையில விதைச்ச விதை வேர் போகுமா? और चट्टान पर बीज बोएगा तो वो जड़ पकड़ेगा क्या? இங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். तुम परमेश्वर का इस वचन को ग्रहण करना, இருதயத்தை கடினமா வச்சிட்டு இருந்தனா, अपने हृदय को ऐसे पत्थर सा रखेगा तो, இருதயத்தை கடினமா வச்சிட்டு இருந்தனா, हृदय ऐसे कठोर रहेगा तो, இங்க கேட்கும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. यहाँ वचन सुनेंगे तब आनंद से ग्रहण ஆனா करेंगे, அந்த இருதயத்துல परंतु तुम अपने हृदय में நல்ல இருதயத்துல ஏற்றுக்கொண்டு वो अच्छी हृदय पर ग्रहण करके அதை அந்த வேர் போடும். जड़ पकड़ना, வேர் விட்டோன்னு சொன்னா जड़ पकड़ेगा तो சோதனை காலம் வரும்போது परीक्षा के समय आएगा, நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள். तुम पीछे नहीं हटेंगे। அப்ப சோதனைக்கு உட்படுற காலத்துல परीक्षा में जो पड़ता है उसी நீங்க समय பின்வாங்கி போயிட கூடாது. तुम विश्वास से पीछे हटना नहीं, அதுதான் ரொம்ப முக்கியம். वो ही मुख्य है। தேவனுடைய சபைக்கு வர்றீங்க, परमेश्वर के कलीसिया में கர்த்தர் तुम आते- அற்புதம் செய்கிறார். प्रभु अद्भुत करता है, தேவனுடைய வார்த்தை கேட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறோம், परमेश्वर के वचन के द्वारा तुम जिलाए जाते हो, பாடுறோம், ஆராதிக்கிறோம். हम गीत गाता आराधना करता, ஆனால் परंतु அந்த தேவனுடைய வார்த்தையை ये परमेश्वर का वचन को நல்ல இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். अच्छी हृदय पर ग्रहण அப்பொழுது करना, 30, 60, 100 மிகுந்த பலன் கொடுக்கிறது. तब तुम 30, 60, 100 गुना बहुतायत फल लाएंगे। இப்ப கல்லான இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ये पत्थर सा मन में ये ग्रहण नहीं होता, அது வேர் போகாது. वो जड़ नहीं पकड़ेगा। சோதனை காலம் வரும்போது अगर परीक्षा करने वाला आएगा तभी அந்த சோதனைக்கு உட்பட்டு விடுகிறோம். वो परीक्षा में हम पढ़ता है, தீமைக்கு விலக்கி காக்க முடியாது போயிடுகிறது. फिर हम अपने आप को बुराई से नहीं बचा सकते, பொல்லாங்கன் தொட்டுடுகிறான். दुष्ट हमें छू ले। தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், वचन कहता जो कि परमेश्वर से उत्पन्न हो, பொல்லாங்கன் அவனை தொடான். जो हमें तुष्ट उनको छूने இந்த अधिकार உலக नहीं। பொல்லாங்குகள் கிடக்கிறது. इस संसार तो तुष्ट के वश में है। ஏன் இந்த சோதனை காலத்துல உட்பட்டு நாம் பின்வாங்கி போகிறோம்? क्यों परीक्षा के समय में हम पीछे हट जाता है? ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन में बहुत मुख्य है। ஒரு உயர்ந்த அனுபவத்தை நீங்க கடந்து வரேன்னு சொன்னா, अगर तुम एक ऊंचे अनुभव में आते समय, உங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து வரேன்னு சொன்னா, तुम्हें अगले अनुभव में प्रभु ले जाते समय, நீங்க முதல்ல சோதனைக்கு உட்படாமல், तुम परीक्षा में ना पढ़ना, பின்வாங்கி போகாமல் पीछे हटना भी नहीं, அத வேத வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். ये वचन को हम ग्रहण करें। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனால் பிறந்தவர்கள் தன்னை காக்கணுங்க. जो कि परमेश्वर से उत्पन्न हुआ वो अपने को வேறு सुरक्षित रखे। விடாதனா, अगर जड़ नहीं पकड़ेगा, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டா, वचन को हम ग्रहण नहीं करेगा, இருதயத்துல ஏற்றுக்கொண்டு हम अपने हृदय में ग्रहण करके அதை தனக்குள்ளே வசனமாக ஏற்றுக்கொண்டு, ये जो वचन मिलते हैं मेरा ही ऐसे ग्रहण என்னுடைய करके, வார்த்தைன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு, ये मेरे लिए वचन करके அந்த ग्रहण இருதயத்துல करके, வேறுடனும் और हृदय पर जड़ पकड़ना। சோதனைக்காரன் வாரான். परीक्षा करने वाला आ சோதனை रहा, காலம் உண்டு. परीक्षा के एक समय है, அப்பொழுது தன்னை காத்துக்கொள்ள முடியும். अब हम अपने आप को सुरक्षित நம்ம करना, பின்வாங்கி போக हम மாட்டோம். पीछे नहीं அதான் हटेंगे। இயேசு ஜெபம் பண்ணா, इसलिए यीशु प्रार्थना किया, சோதனைக்குட்பாதபடிக்கு हमें तुम परीक्षा में ना पढ़ना, தீமையில இருந்து காத்துக்கொள்ள முடியும். बुराई से बचाने के அப்ப लिए சோதனைக்கு உட்பற்ற கூடாது. हम परीक्षा में नहीं पढ़ना। சோதனை உண்டு. परीक्षा तो இந்த आएगा, பூமியிலே इस पृथ्वी में சோதனைக்காரன் परीक्षा करने वाला இயேசுவே சோதிச்சான். यीशु को भी परीक्षा, சோதனைக்காரன் உண்டு. हमें परीक्षा करने वाला ஆனால் है, இயேசு ஜெயித்தார். लेकिन यीशु जय पाया। உலகத்தில் உபத்திரம் உண்டு. इस संसार में तुम्हें ஆனால் क्लेश तो திடன் होता, கொள்ளுங்கள். परंतु डाढ़ நான் உலகத்தை मैं ஜெயித்தேன். संसार को जीत लिया। யோவான் 16:33 வாசிக்கிறோம். यूहन्ना सुसमाचार 16वां अध्याय में 33वां वचन। உலகத்தில் உபத்திரம் உண்டு. इस संसार में क्लेश நீ भोगना திடன் अवश्य, கொள்ளுங்கள். परंतु நான் डाढ़ உலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार को जीत लिया। ஆகவே ஜெயிக்கிறதற்கு உனக்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயித்து காண்பித்திருக்கிறார். तो प्रभु यीशु परमेश्वर के वचन के द्वारा जय पाकर दिखाया। இப்ப தீமை உன்னை அணுகாதபடிக்கு, बुराई तुम पर न बढ़ना, பொல்லாங்கன் உன்னை தொடக்கூடாது. दुष्ट तुम्हें छूना नहीं, இப்ப சோதனைக்காரன் வந்து உன்னை தொற்றக்கூடாது. परीक्षा करने वाला आके तुम्हें छूना नहीं। அவருக்கு அந்த வேத வசனத்தை तो காத்துக்கொண்டார். ये वचन के अनुसार वचन को सुरक्षित நீ कर, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, प्रभु से चुने हुए தேவனால் मंडली, தெரிந்து கொள்ளப்பட்டவன். परमेश्वर से चुने நீ हुए जन, தேவனால் பிறந்தவன். तो परमेश्वर से उत्पन्न हुआ। நீ தேவனால் பிறந்தவனா என்ன? परमेश्वर से उत्पन्न हुआ मतलब தாயின் क्या? வயிற்றில இருந்து பிறந்தோம். पहले हम माँ के कोख से जन्म हुआ, இன்னொரு விஷயம், நாம் வார்த்தையில பிறந்திருக்கிறோம். दूसरी बार हम वचन से जन्म மறுபடி हुआ, பிறந்திருக்கிறோம். हम दोबारा जन्म हुआ। உங்களை பொல்லாங்கன் தொட முடியாது. तुम्हें तुष्ट छूने नहीं सकता, வார்த்தையில பிறந்திருக்கிறோம்.
பிறக்கிறோம். वचन से जन्म हुआ. அந்த உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். हम उसी वाचा बपतिस्मा. தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். अपने को हम सुरक्षित करना. காத்துக்கொண்டால் பொல்லாங்கன் தொட முடியாது. हम अपने को सुरक्षित करेगा. சோதனைக்குட்படாதபடி. तुम परीक्षा में ना पढ़ना. இந்த மாம்சம் இருக்கு இல்லையா, अपना ये அது शरीर பலவீனம் உள்ளது. वो कमजोर இந்த है. மாம்சம் ये शरीर பலவீனம் உள்ளது. कमजोर है. வேதம் இயேசு அப்படித்தான் சொல்றாரு. यीशु वैसी की எப்பா कहा. சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். यीशु ने कहा था परीक्षा में नहीं पढ़ना, तुम लोग प्रार्थना कर करके यीशु प्रार्थना किया ஒரு था. மணி நேரமாவது விழித்திருங்கள் என்று சொல்கிறார். और यीशु ने कहा क्या तुम मेरे साथ एक घंटे पाठ सोते जागते नहीं रह सकते? மத்தேயு 26 அதிகாரம் मत्ती सुसमाचार 26वां अध्याय. வாசிக்கலாம். மத்தேயு 26:40. मत्ती 26 में 40. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதோ? फिर उसने चेलों के पास आकर उन्हें सोते पाया और पतरस से कहा, क्या तुम मेरे साथ एक घड़ी भी न जाग सके? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. जागते रहो और प्रार्थना करते रहो कि तुम परीक्षा में न पढ़ो. आत्मा तो तैयार है परंतु शरीर दुर्बल है. 3 தடவை அவர் வந்து எழுப்பி விடுறாரு. அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான். 3 बार यीशु आके इन लोगों को जगाया, लेकिन वो लोग அவர்களுக்கு என்னன்னா நித்திரை மயக்கம் இருந்ததாம். क्योंकि वो लोग ऐसे नींद का एक मोहित था. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है லூக்கா 22 அதிகாரத்திலே 41 இருந்து வாசித்தா, लूका 22 अध्याय में 41 वचन से लेकर पढ़ेगा. துக்கம் இருந்தனால அவர்களுக்கு தூக்கம் வந்ததா. वो लोग उदास के मारे सो नींद आया. லூக்கா சுவிசேஷம் लूका सुसमाचार 22 அதிகாரம் 22 अध्याय 46 வசனத்திலே வாசிக்கலாம். 46वां वचन 45. 45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். तब वह प्रार्थना से उठा और अपने चेलों के पास आकर उन्हें उदासी के मारे सोता पाया और उनसे कहा, क्यों सोते हो? उठो, प्रार्थना करो कि परीक्षा में ना पढ़ो. 22, 45, 46 22 அதிகாரம் 45 வசனம் 46 வசனம். அவங்க கவனிங்க, துக்கம் வந்தனால் அவர்களுக்கே தூக்கம் வந்ததா. आमें. उन लोग उदास के मारे सोया. எவ்வாறுங்க உங்களுக்கு சோதனை காலம் வரும்போது तुम्हारे परीक्षा के समय आएगा तभी துக்கம் வர வேண்டாம். आमें. उदास नहीं होना. அல்லேலூயா. வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. परमेश्वर को वचन को पकड़ो. தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन உங்களுக்கு வேரூண்டு இருந்தா तुम्हारे अंदर जड़ पकड़ेगा, துக்கம் வராது. दुख नहीं आता. அந்த இதை மேற்கொண்டு விடலாம். आमें. तुम जय पाएंगे. சோதனை காலத்துல நீங்க परीक्षा के நிக்கணும். समय में तुम खड़े हो. சோதனை அதான் ரொம்ப முக்கியம். திருச்சபை சோதனை காலத்துல நிக்கணும். आमें. यही मुख्य है. मंडली परीक्षा के समय में खड़े हो. இயேசுநாதர் கூடயே பின்ன வந்தாங்க. और यीशु के पीछे आए थे चेले लोग. சாப்பிட்டான், உட்கார்ந்து சாப்பிட்டான். अच्छे से बैठ के खाया. அந்த அப்பமும் 2 மீனும் 5 रोटी 2 मछली 5000 பேருக்கு போஷித்து 5000 पुरुष को खिलाया. 12 கூட மீதியா இருந்தது. 12 टोकरी बचाया. 12 பேருடைய தலையில தூக்கி விட்டார். 12 प्रेरितों के सिर पर रख दिया. அவரோட புசித்தார்கள், यीशु के साथ खाया, குடித்தார்கள், पिया, நல்லா உறங்கினார்கள், अच्छा से सोया, அற்புதங்களை கண்டு களித்தார்கள். अद्भुत चमत्कार को देखा. ஓ, இயேசுவை போல ஒரு இருந்தாங்க. वाह, यीशु के समान और कोई नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆனா परंतु சோதனை காலம் வரும்போது தான் जब परीक्षा के समय आया, ரொம்ப முக்கியம் இடறல். आमें. ठोकर के कारण नहीं होना. அந்த இடறல் வரும்போது आमें. जब ठोकर आता நிக்கணுங்க. हम खड़े होना. ஓடிட்டான், भाग गए, மறுதளிச்சிட்டான். इनकार कर दिया. இங்க கவனிக்க வேணும், சோதனை காலத்துல 2 காரியம் நடக்கும். परीक्षा के समय में 2 कार्य होता. இடறி போவோம். आमें. हम ठोकर खाएंगे. ஹalleluya. हालेलुया. அங்க இடறி போகக்கூடிய அனுபவம் இருக்கு. ऐसे ठोकर खाने वाला अनुभव. இரண்டாவது ஒண்ணு இருக்கிறது, மறுதலித்து போவோம். दूसरा इनकार कर देंगे. அங்க பேதுரு சொன்னா 3 தடவை மறுதலிப்பான்னு. आमीन. पतरस के बारे में यीशु ने कहा, तू मुझे 3 बार इनकार சோதனை करेगा. காலம் வந்தது, परीक्षा के समय आया, இயேசுவை விட்டுட்டு போயிட்டான். यीशु को छोड़ के गया. சோதனை காலம் வந்தது, परीक्षा के समय आया, நான் இல்ல, நான் அவரோட இல்ல, மறுதலிக்கல. मैं नहीं, मैं उसको नहीं जानता. இந்த வசனம் என்னுடையது இல்ல, ये वचन मेरा नहीं, என்னுடையது அல்ல. ये मेरा
नहीं। வேர் ஊண்டப்பட்டிருந்தால் जड़ पकड़ेगा तो அதை காத்துக் கொள்வோம். हम सुरक्षित சோதனை रहेंगे। காலத்துல परीक्षा के समय சோதனைக்கு உட்படாதபடி परीक्षा में ना உன்னை पड़ना, தீமைக்கு விலக்கி बुराई பாதுகாக்கலாம். से बचाना, பின்வாங்கி போக மாட்டோம். पीछे हटेंगे नहीं। அங்கே பின்வாங்கி போய்விட்டார்கள். वहाँ वो लोग पीछे हट गए। இயேசுடைய சீசர்கள் பின்வாங்கி यीशु போய்விட்டார்கள். के चेले लोग पीछे हट மீண்டும் गए, கலிலேயாவுக்கு போய்விட்டார்கள். दोबारा गलील पर चले வலை गए, எடுக்க போய்விட்டார்கள். जाल उठाने ஆனால் गए। இயேசுவோ परंतु यीशु அவரை தீமைக்கு விலக்கி காத்துக் उन கொண்டார். लोगों को बुराई से அவர் बचाया, சிலுவையில அறைந்தாலும் கூட उनको क्रूस पर चढ़ाया, फिर மரித்தோர்ந்து உயிரோடு मरे எழுப்பப்பட்டார். हुए में से जिलाया அந்த गया। சித்தத்துக்கு தானே தத்தம் செய்தார். वे पिता के इच्छा के लिए अपने आप को समर्पित நான் किया। மரித்து முன்னானால் உயிர் தழுவேன். मैं मार जाऊंगा, तीसरे दिन जी அதனால उठूंगा। இயேசு பின்வாங்கி போல यीशु कभी पीछे नहीं அவரை हटा, கல்லறை போல பிடிக்க வந்தாங்க. उनके डाकू के जैसे पकड़ने आया। யாரை தேடுறீர்கள் என்றார். इसने पूछा किसको ढूंढते हो? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று नस्ल சொன்னார்கள். यीशु को ढूंढता हूँ। எல்லாம் பின்னால போய் விழுந்தான். सब पीछे हट அவர் गए। பின்வாங்கி போகவில்லை. ओ यीशु पीछे नहीं हटा, அவர் முன்னாதான் போறாரு. यीशु आगे आगे அந்த गए। பாடுகளை சுமக்குக்கு அவர் ரெடி ஆயிட்டார். यीशु बोझ को उठाने के लिए तैयार हो அந்த गया। ஜெபம் பண்ணி அவர் ரெடி ஆயிட்டாரு. यीशु प्रार्थना करके बोझ उठाने के लिए அங்கதான் तैयार हो गए। சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறோம். इसलिए यीशु चेले लोग को ऐसे कहा, तुम भी परीक्षा में ना पड़ना, प्रार्थना करो। அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படி ஜெபம் பண்ண சொல்கிறோம். हमें ऐसे पिता की इच्छा के सौंप के प्रार्थना அவருடைய करना, சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார். उनके इच्छा के लिए अपने को सौंप के प्रार्थना அந்த किया। சிலுவையை சுமக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. क्रूस उठाने के लिए तैयार हो गया। அவர் பின்வாங்கல. यीशु पीछे नहीं हटा, சாத்தான் நான் பின்வாங்கினான். शैतान ने पीछे हटा। மரணமே உன் கூர் எங்கே? आमें मरण कहाँ तेरा, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ये तो कहाँ तेरा जय? மரணத்தை ஜெயமாக விளங்கிட்டார். ओ मरण से जय पाया। உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை நீ காண முடியும். तू भी तुम्हारे जिंदगी में जय को देख सकता है। தீமை வந்து பொல்லாங்கு உன்னை தொட முடியாது. दुष्ट तुम्हें छूने अधिकार नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே நீங்கள் இடறி போக வேண்டாம். इसलिए तुम ठोकर नहीं खाना। ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறி போக வேண்டாம். जीवन में तुम ठोकर नहीं खाना। ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுதலிக்க வேண்டாம். आत्मिक जीवन में तुम प्रभु का इनकार भी नहीं करना। இந்த ரெண்டு காரியம் நடக்கும். ये दोनों विषय சோதனை होता, காலத்துல परीक्षा के समय இந்த में ரெண்டு காரியம் ये நடக்கும். दोनों विषय होने वाला இடறி போயிர है। கூடாது. ठोकर नहीं खाना। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக அவரை மறுதலிச்சிர கூடாது. दूसरा उनको इनकार नहीं करना। அவங்க வேத வசனத்தை आमें परमेश्वर के நீங்க वचन को காத்துக் கொள்கிறவர். सुरक्षित करने वाले। அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிங்க, மாம்சம் பலவீனம் உள்ளது, ये अपना शरीर कमजोर है, ஆவியோ உற்சாகம் உள்ளது. आत्मा उत्साहित है। அவர் சொல்றார், இயேசு சொல்றார், यीशु ने कहा ஏப்பா ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம். आत्मा उत्साहित है लेकिन शरीर மத்தேயு कमजोर है। 26:41 சொல்கிறது, मत्ती 26 अध्याय में 41। ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமா பலவீனம் உள்ளது. आत्मा तो तैयार है परंतु शरीर दुर्बल है। ஆவி உற்சாகம் தான், आत्मा तो तैयार है மாம்சம் பலவீனம் உள்ளது. परंतु शरीर दुर्बल है। துக்கம். दुख। இவரோட இவரோட இருக்கும்போது जब यीशु ये चेले लोग के साथ था तभी ரொம்ப அற்புத அதிசயத்தை செய்தார். बहुत अद्भुत चमत्कार को किया। இவருக்கு மரணம் வரப்போகுதுன்னு சொல்லி துக்கப்படுறாங்க. अभी यीशु के लिए मरण आ रहा करके ये लोग उदास हो गए। இயேசுவும் அந்த வியாகுலப்பட்டார். முதலாவது यीशु भी पहले व्याकुलता में அவர் था மாம்சத்துல இருந்தார். क्योंकि वो शरीर में था। 38 ஆத்ம வியாகுலப்பட்டார். அவர் 38 वचन कहता यीशु का जी बहुत இயேசு उदास। கூட மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டாரனா. यीशु भी ऐसे मरण के दुख में था। ஆனா அந்த சோதனைக்காரன் வரதுக்கு முன்பாக, लेकिन जो परीक्षा के समय आने से पहले அதுக்கு முன்பாக இயேசு ஜெபம் பண்ணினார். यीशु प्रार्थना किया। அந்த ஜெபத்துல वो प्रार्थना அவருடைய में சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். पिता की इच्छा के लिए सौंप दिया। மாம்சம் பலவீனம் உள்ளது. ओ शरीर तो दुर्बल है। இயேசுவே துக்கப்பட்டாருங்க. यीशु भी दुख हुआ था। இயேசுவே அவர் மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டார். यीशु भी मरण के दुख में था। இயேசுவே சோர்ந்து போய் பலவீனமா இருந்தார். यीशु ऐसे दुर्बल में ஆனால் था தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து परंतु परमेश्वर की इच्छा के लिए सौंप அவர் कर ஜெபம் பண்ணும்போது वो प्रार्थना करते समय அவருக்கு தன்னை பலப்படுத்தின वो अपने आप को सामर्थ्य किया। அந்த தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். फरिश्ता आकर उसको सामर्थ्य दिया। வேதம் சொல்கிறது शास्त्र कहते அவரை பலப்படுத்தினான் என்று. आमें फरिश्ते आकर उनको सामर्थ्य லூக்கா दिया। 22ல வாசிக்கிறோம். लूका 22वां லூக்கா अध्याय 22:43ல வாசிக்கிறோம். लूका 22वां अध्याय 43 அப்பொழுது वचन। வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். तब स्वर्ग से एक दूत उसको दिखाई दिया जो उसे सामर्थ्य देता था। இங்க கவனிங்க, அவருக்கு பலப்படுத்துறதுக்கு உன்னை தூதனை கட்டளையிடுவார். आवे तुम्हें भी सामर्थ्य देने के लिए प्रभु अपने फरिश्तों को आज्ञा देगा। முதலாவது நாம் செய்யக்கூடியது என்ன? पहले हम क्या करना है? தேவனுடைய அந்த வார்த்தையை, परमेश्वर का उस அந்த वचन। மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். हमारे शरीर तो दुर्बल है। யோவான் 6:63 சொல்கிறது. यूहन्ना 6वां अध्याय 63 वचन। யோவான் 6:63 यूहन्ना 6वां अध्याय में 63। ஆவியை உயிர்ப்பிக்கிறது.
आमेन। आत्मा तो जीवनदायक है, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. शरीर से कुछ लाभ नहीं। நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாகியும் ஜீவனுமா இருக்கிறது. जो बातें मैंने तुमसे कही है वे आत्मा है और जीवन भी है। ஆவியாய் உயிர்ப்பிக்கிறது. आमेन। आत्मा ही जिलाता, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. शरीर से कुछ लाभ नहीं। மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். आमेन। शरीर तो दुर्बल है, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் परंतु मैं जो देता हूँ वो वचन ஆவியாகியும் ஜீவனுமா இருக்கிறது. आत्मा और जीवनदायक। இந்த வசனத்தை ये वचन को சரியா தன்னை ஒப்பு கொடுத்து ठीक से हम वचन के लिए सौंपेंगे, வேர் போணும். जड़ அந்த पकड़ना, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து उनकी इच्छा में सौंपेंगे। உங்களுக்கு வேர் போணும். तुम्हारे अंदर जड़ पकड़ना, இருதயம் ஏற்றுக்கொள்ளாது, तुम्हारा ये हृदय ग्रहण नहीं மாம்சம் करता, ஏற்றுக்கொள்ளாது, शरीर ग्रहण नहीं அதுல करता, வேர் கொள்ளணும். जड़ पकड़ना। இதை வேர் கொண்டிருந்தால் जड़ पकड़ेगा तो சோதனை காலம் வரும்போது परीक्षा के समय அந்த आएगा, சோதனைக்கு உட்படாதபடி हम परीक्षा में न உங்களை पड़ेंगे, தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்ள तुम्हें முடியும். बचाए से तुम सुरक्षित करेंगे। அல்லேலூயா. हालेलुया। சோதனை காலம் இயேசுவுக்கு அஞ்சுதுங்க. परीक्षा के समय यीशु का आया, ஆனா இயேசு ஜெயித்திருக்கிறார். लेकिन यीशु विजय पाया। சோதனை காலம் வராது யாருக்கும் இல்ல. हमें सभी के लिए परीक्षा के समय ஆனா आता है, இயேசு ஜெயித்ததாக நாம் பரிசுத்த வேதாகத்தில் परंतु பார்க்கிறோம். शास्त्र में पढ़ रहा है यीशु जय पाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। இயேசு ஜெயித்தார். यीशु जय पाया। அந்த யாருனால? யூதாஸ்னால. யூதாசு அவன் பாவி என்று சொல்லவில்லை. யூதாசு அங்கே அவரை காட்டி கொடுத்த யூதாச சாட்சியாக இருக்கிறான். आमेन। जो यीशु को पकड़वाया वो यहूदिया इस्करियोत, அவரை அறிக்கை செய்கிற அவரை சாட்சி சொல்ல முடியுது. आमेन। वो यीशु के बारे में गवाही बताया, ஏரோது சாட்சி சொன்னான். और हेरोदुस भी गवाही बताया, பிலாத்து சாட்சி சொன்னான். पिलातुस गवाही बताया, பிலாத்து மனைவி சாட்சி சொன்னான். पिलातुस के पत्नी यीशु के बारे में गवाही। இயேசுவை பாவமில்லாதவர் என்று குற்றமற்றவர் என்பதற்கு இவர்கள் சாட்சி சொன்னாங்க. यीशु के बारे में वो निर्दोष है, उस पर वो निर्मल करके ये सभी लोग गवाही बताए। இயேசு பாவமில்லாதவர் குற்றமற்றவர் என்று சாட்சி சொன்ன யூதா சாட்சி சொல்கிறான். आमेन। यीशु निष्पाप है, उस पर वो निष्कपट करके वो यहूदिया इस्करियोत गवाही बताया, அவர் குற்றமற்றவர். वो निर्बल है। அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படின்னா தேவனுடைய வசனத்தை காத்து கொண்டவர். आमेन। यीशु परमेश्वर के वचन को सुरक्षित किया था। அங்கே மத்தேயு 27:4 வாசிக்கிறோம். मत्ती 27 अध्याय में வேகமா 4, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 27:4. मत्ती 27:4। யூதாசு அவர் குற்றமற்றவர் என்று சொல்கிறான். आमेन। यहूदियास ने यहाँ कहता है वो निर्दोष है, निर्दोष है। பொந்து பிலாத்து சொல்கிறான். யோவான் 19:4-6 வாசிக்கிறோம். यूहन्ना 19 अध्याय में 4वां वचन, 4வது வசனமும் 6வது வசனமும் यूहन्ना 19 अध्याय में 4 और 6 दोनों அந்த वचन। பொந்து பிலாத்து குற்றமற்றவர் என்று சொல்கிறான். आमेन। पिलातुस ने कहा है वो निर्दोष है, ஏரோது சொல்கிறான். और हेरोदुस भी कहा। லூக்கா 23:15 लूका सुसमाचार 23 अध्याय में 15 அவர் वचन, குற்றமற்றவர் என்று वो சொல்கிறான். निर्दोष व्यक्ति है। எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 23:15 लूका सुसमाचार 23 अध्याय ஏரோது 15 वचन। குற்றமற்றவர் என்று சொல்கிறார். आमेन। उन्होंने कहा यीशु निर्दोष है, பிலாத்தின் மனைவி குற்றம் என்று और சொல்கிறார். पिलातुस की पत्नी भी यीशु के बारे में कही மத்தேயு थी। 27:19 मत्ती 27:19 में இயேசு குற்றமற்றவர் என்று பிலாத்தின் மனைவி சொல்கிறார். पिलातुस की पत्नी ने कही थी यीशु निर्दोष है, மரிக்கும் தருவாயத்துல 2 சிலுவை கல்லர்கள் தொங்குகிறார்கள். और यीशु को मरण के उसी हालत में दोनों तरफ में दोनों टाकू लोग ஒரு சிலுவை கல்லன் சொல்கிறான் அவர் குற்றமற்றவர். उसी में से एक टाकू भी गवाही दिया यीशु के बारे में वो निर्दोष லூக்கா व्यक्ति है। 23:41 வசனத்திலே வாசிக்கிறோம். लूका 23वां अध्याय में 41। அல்லேலூயா. हालेलुया। அவரை குற்றமற்றவர் என்று வாசிக்கிறோம். वो निर्दोष व्यक्ति है। அடுத்தது சிலுவையில் அறைந்த அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான் குற்றமற்றவன். और जो यीशु को क्रूस पर चढ़ाया वो सैनिक ने कहा यीशु निर्दोष। லூக்கா 23:47 வசனம். लूका 23वां अध्याय में 47वां இங்க वचन। பாருங்க. இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. ये सब तुम लोग ऐसे छाछ के நான் देखो। சொன்ன வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. मैंने जितने वचन अभी दिया ये सारे वचनों को छाछ के மத்தேயு देखो। 27:4 யூதா சொன்னான். मत्ती 27:4 में यहूदियास ने कहा। பிலாத்து யோவான் 19:4-6 சொன்னான். आमेन। यूहन्ना 19 में 4 और 6 दोनों वचन में पिलातुस ने कहा। ஏரோது லூக்கா 23:15 சொல்கிறார். और लूका 23वां अध्याय 15 वचन में हेरोदुस ने कहा। பிலாத்தின் மனைவி மத்தேயு 27:19 சொல்கிறார். और मत्ती 27:19 में पिलातुस के पत्नी ने कही थी। அங்கே மரிக்கும் தருவாயிலே கல்லனாக இருந்த அந்த கல்லன் லூக்கா 23
43:4 சொல்கிறார், 41 சொல்கிறார். और लूका सुसमाचार 23वां अध्याय 41वां वचन में मरण की हालत में वो ठाकुर ने यीशु के बारे में कहा। சிலுவையில் அறைந்த 100க்கு அதிபதி சொல்கிறார். और जो यीशु को क्रूस पर चढ़ाया वो सूबेदार ने कहा। லூக்கா 23ஆம் அதிகாரம் लूका 23वां अध्याय 47வது வசனத்துல 47 वचन இங்க में பாருங்க, அவரை குற்றமற்றவர் என்று சொல்கிறார். आमें वो निर्दोष व्यक्ति है। 6 காரியத்தை குறித்து சொன்னேன். आमें 6 विषय को मैं कहा। இயேசு यीशु தன்னை காத்து கொண்டார். अपने को सुरक्षित किया था। சோதனைக்குட்படுற வேளையில जब परीक्षा में पढ़ने समय சோதனை காலம் வந்துட்டது, परीक्षा के समय यीशु का आ गया, சோதனைக்குட்படாதபடி लेकिन यीशु परीक्षा में नहीं पड़ा। இயேசு விழித்துக் கொண்டார். यीशु जागते रहता था। கெத்செமனே தோட்டத்துல गत्सेमने बगीचा தேவனுடைய में சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து परमेश्वर की चाकले அவர் விழித்துக் கொண்டார். यीशु जागते रहता விழித்துக் கொண்டு था। தன்னை காத்துக் கொண்டார். यीशु जाग गया, பொல்லாங்கனவனை தொட முடியவில்லை. दुष्ट यीशु को छूने नहीं हुआ। அவருடைய சரீரத்தை தொட்டாலோ केवल यीशु के शरीर को छुआ। அவருடைய சித்தத்தை தொட முடியவில்லை. यीशु पर था, वो இயேசு इच्छा पर नहीं மரித்தொழுந்து छुआ। 3ஆம் நாள் உயிர் यीशु தெழுந்தார். मरे हुओं में से तीसरे दिन जी उठा। ஹalleluya. हालेलुया। இந்த பூமியில சோதனை காலம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. याद रखना है, इस जगत में परीक्षा का एक समय है। ஐஸ்வர்யம் வரும்போதும் சோதனை காலம் जब உண்டு. धन आएगा तभी परीक्षा आता है। பராக்கிரமம் வரும்போது சோதனை जब காலம் உண்டு. पराक्रम मिलता तब परीक्षा आता ஞானம் है। வரும்போது சோதனை जब காலம் உண்டு. बुद्धि मिलता तब परीक्षा இந்த आता है। சோதனைக்குட்பட்ட சோதனை காலத்துல लेकिन परीक्षा के समय भी சோதனைக்குள் பின்வாங்கி போய்விட்டார்கள். ये लोग पीछे हट गए। சாலமோன், सुलेमान, சிம்சோன், सिमसोन வேதத்துல சவுல் ராஜா, और राजा साउल வேதத்திலே பார்க்க முடிகிறது. हम शास्त्र में देखते हैं। சோதனை காலங்கிறது திருச்சபைக்கு உண்டு. आमीन। और परीक्षा के समय मंडली को भी நீங்கள் आता है। உலகத்தார் அல்ல, तुम इस संसार का நீங்கள் नहीं, அவரால் தெரிந்து तुम கொள்ளப்பட்டவர்கள். परमेश्वर से चुने உங்களை हुए அவர் प्रजा। திருச்சபையை காப்பாற்றுகிறார், आमीन। इस मंडली को प्रभु போஷிக்கிறார். वो पालन पोषण करता है। பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. अधोलोक के फाटक कलिसिया को प्रफुल्ल नहीं பாதாளத்தின் करेंगे। வாசல்கள் சபையை மேற்கொள்ள अधोलोक के फाटक कलिसिया को प्रफुल्ल नहीं சோதனை करेंगे। காலத்துல परीक्षा के समय में தேவன் சபையை காப்பாற்றுகிறார். परमेश्वर मंडली को सुरक्षित தேவன் करता है। காத்துக் கொள்வார், परमेश्वर सुरक्षित தீமைக்கு रखेगा, விலக்கி காத்துக் கொள்வார். बुराई से बचाएगा। ஆனால் परंतु தேவனால் பிறந்தவன் தன்னை காக்க வேண்டும். आमीन। जो कोई परमेश्वर से उत्पन्न हो तो वो अपने आप को सुरक्षित करना। சோதனைக்கு உட்படாதபடி तुम परीक्षा में नहीं पढ़ना, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் तुम भी जागते பண்ணுங்கள். रखना, प्रार्थना करना। இந்த 2வது மாதத்துல ये दूसरे महीने 2வது வாரத்துல दूसरे हफ्ते में நீங்கள் விழித்திருந்து ஜெபம் तुम பண்ணுங்கள். जागते रहो, प्रार्थना करो। ஹalleluya. हालेलुया। ஒரு நாட்கள்ல தம்பி கூட ஐயா விழிப்புணர்வு ஜெபத்தையே மறந்துட்டோமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். मैं ऐसे हृदयराज भाई भी मुझसे पूछा था फादर से, क्या है ऐसे हम सारी रात्रि प्रार्थना को போன भूल வருஷத்துக்கு गए। முந்தின வருஷம் ஒவ்வொரு மாதமும் விழிப்பு ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தோம். हम पिछले साल के पहले के साल हर महीना सारी रात्रि प्रार्थना हुआ था। ஒவ்வொரு மாதமும் விழிப்பு ஜெபம் நடத்தும். हर महीना ऐसे सारी रात्रि की प्रार्थना। நாம கூட விழிப்பு ஜெபத்தை பண்ண வேண்டும். हम वापस हो सारी रात्रि प्रार्थना रखना। ஹalleluya. हालेलुया। ஒரு நாளை நிமித்து ஒவ்வொரு மாதமும் நம்ம விழிப்பு ஜெபம் பண்ணணும். हम एक दिन को नियुक्त करना, हर महीने हम सारी रात्रि प्रार्थना रखना। சோதனைக்கு உட்படாதபடிக்கு परीक्षा में ना पढ़ना, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. हमें जागते रहो, प्रार्थना करो। இங்க பாருங்க, சோதனைக்காரன் சோதனை காலத்துல உங்களை உட்படுத்திட கூடாது. परीक्षा करने वाले परीक्षा के समय में तुम्हें परीक्षा में ना पढ़ना, தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். अपने को तुम सुरक्षित करो। ஹalleluya. हालेलुया। தன்னை காக்க வேண்டும். अपने को सुरक्षित रखना, மாம்சம் பலவீனம் உள்ளதா, क्योंकि हमारे शरीर दुर्बल है, ஆவி உற்சாகம் உள்ள. आत्मा तो ऊंचाई है। மாம்சம் பலவீனம் உள்ளதா, ओ शरीर दुर्बल है, அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். उनके इच्छा के लिए हम अपने को வேறு போணும், हमें जड़ தேவ पकड़ना, சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். प्रभु के इच्छा के लिए सौंपना। இயேசுவே ஆத்ம வியாகுலப்பட்டு துக்கப்பட்டாராம். यीशु अपने प्राण में व्याकुल होकर दुख पाया। வியாதி வரும்போது, जब बीमार आता, பலவீனம் வரும்போது, जब कमजोर आता, நெருக்கம் வரும்போது, जब संकट आता, மாம்சம் பலவீனம் உள்ளதா. हमारे शरीर दुर्बल है, எல்லாருக்கும் பலவீனம் உண்டு. सभी के लिए दुर्बल होता है। ஹalleluya. हालेलुया। பலவீனம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. हमें कमजोर बिना कोई भी नहीं, எல்லாருக்கும் பலவீனம் உண்டு. सभी को कमजोर आता ஆனா है। வேத வசனத்தை கொண்டு परंतु காத்துக்கொள்ள वचन வேண்டும். के द्वारा सुरक्षित करो। மோசே அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தின தேவனுடைய தாசன். मूसा उतने लाख लोगों का अगुवाई किया हुआ परमेश्वर के दास। மோசே போல இஸ்ரவேல் ஒரு தீர்க்கதரிசி இல்ல. वो मूसा के जैसे इस्राएल में भविष्यवक्ता नहीं था। தேவனால் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு மனிதன், தேவ மனிதன் மோசே. वो मूसा का मिट्टी परमेश्वर के द्वारा हुआ है। அப்படிப்பட்டவரை பதறி பேசிட்டார்கள், वैसे मूसा आत्मा बलवा होकर बात किया। விசனப்படுத்தினார்கள். मूसा के मनो को ये लोग बलवा சபை किया, விசனப்படுத்தினார்கள். मंडली बलवा किया। மேய்ப்பன் சத்தத்தை ஆடு கேட்கணும், ஆடு சத்தத்தை மேய்ப்பன் கேட்கணும். जो चरवाहा उनके आवाज को भेड़ों सुनना है, भेड़ों को आवाज को चरवाहा ஆடுகள் सुनना। சத்தத்தை மேய்ப்பன் கேட்டாரு. भेड़ों के आवाज को चरवाहा ஆனா सुना था, மேய்ப்பன் சத்தத்தை ஆடுகள் கேட்காம
முரட்டாட்டம் பண்ணினான். लेकिन जो चरवाहा के आवाज को भेड़ न सुने वो अठीली बने. மோசே கூட इसलिए मूसा भी பதறி பேசிட்டார். बलवा होकर बात இந்த किया. ஜனங்கள் தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. लोग पानी मांगा मूसा से. மோசே பார்த்து தேவன் சொல்கிறார், मूसा के और परमेश्वर ने कहा என்ன சொன்னாரு, இந்த கண்மலை பார்த்து பேசுன்னு சொன்னார். ये चट्टान पर तो बात करना. ஆனா மோசே लेकिन मूसा கலகக்காரன் என்று கோலத்துக்கு அடிச்சிட்டார். हे अठीली लोग, ऐसे वो लाठी से चट्टान को தண்ணி मारा. வந்தது, தண்ணியை தாகம் தீக்கப்பட்டது. पानी तो आया, सभी लोग को प्यासा बुझाया. ஆனா இவர்கள் மோசே உள்ளே பிரவேசிக்க கானான்ல लेकिन பிரவேசிக்க முடியாது. मूसा वो कानान देश में प्रवेश नहीं पाया. காரணம் இங்க பாருங்க, சோதனை காலம். परीक्षा के ரொம்ப समय பொறுமையா இருக்கணுங்க. हम धीरज रखना. பொறுமையா இருக்கிறவளை பாக்கியவான் என்று வேதம் वचन சொல்லுது. कहता जो धीरज है वो धन्य है. யோபுக்கு சோதனை காலம் வந்தது. अयुब के लिए ऐसे परीक्षा के समय யோபுடைய आया. பொறுமையை கண்டிருக்கிறீர்களே. अयुब के धीरज को हम देखा இங்க है. பாருங்க, சோதனை காலங்கிறது परीक्षा के समय எல்லாருக்கும் உண்டு. सभी का है. வேதத்துல எல்லா தாசருக்கும் வந்தது. शास्त्र में सारे दास लोग को परीक्षा आया. அந்த சோதனை காலத்துல वो परीक्षा के समय में நீங்கள் உங்களை தப்புவிக்க வல்லவர் தப்புவிப்பார். जो तुम्हें बचाने के लिए सामर्थ्य है वो तुम्हें बचाएगा. காக்க முடியுங்க. वो सुरक्षित करेगा. தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். दानियेल को सिंह के गुफा में डाला. குற்றமற்றவர். वो निर्दोष व्यक्ति है. அவனை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திர தேடி दानियेल के ऊपर दोष लगाने के लिए ये लोग ढूंढा था. என்ன செய்தார்கள்? क्या किया है? உம்முடைய நாமத்தை இல்லாம வேற நாமத்தை யாரும் உச்சரிக்க கூடாதுன்னு क्योंकि उस जो पराये देवता के नाम के अलावा और कोई नाम कोई नहीं उच्चारण करना. கையெழுத்து போட்டாங்க பத்திரத்துல. वो जो चीटी था पत्र में साइन कर दिया. என்ன நடந்தது? क्या हुआ? அவன் வழக்கம் போல वो पहले के जैसे பத்திரத்துல கையெழுத்து போட்டும் वो साइन करने के बाद भी அவன் வழக்கம் போல ஜெபம் பண்றான். पहले के जैसे दानियेल प्रार्थना 3 வேளை ஜெபம் பண்ணி 3 बार प्रार्थना. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணி दानियेल 3 बार प्रार्थना. தாவீது 3 வேளை ஜெபம் பண்ணி दाऊद 3 बार प्रार्थना. அந்தி சந்தி மத்தியான வேளை ஜெபம் பண்ணி वे सवेरे दोपहर को और रात को प्रार्थना की. அவன் விடலங்க. वो नहीं छोड़ा प्रार्थना. ஹalleluya. हालेलुया. ஏன் क्यों? குற்றமற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு வந்தாலும் கூட निर्दोष व्यक्ति था, उन पर दोष लगाने आए, அந்த சோதனைக்கு உட்படாதபடி. लेकिन परीक्षा में नहीं அந்த पढ़ना. சோதனை காலம் வருது. जो परीक्षा के समय आता है, அப்படி சட்டம் வரும்போது தான் நாங்க பார்க்க முடியும் யார் உண்மையான விசுவாசி, जो कानून आता है तभी मालूम पड़ेगा कौन है सच्चा विश्वासी. யார் உண்மையான விசுவாசி. सच्चा विश्वासी कौन है? அதெல்லாம் பறந்து போவோம். जो ஹalleluya. புசி சப் உड़ जाएगा. जो पूसी है सब उड़ जाएगा. அதாவது நெல் உண்மையான தானியம் மட்டும் அணைச்சு பட்டோர்க்கு ரேகா. जो सच्चा अनाज है वो पटोर के रखे. இங்க கவனிக்க வேணும், களஞ்சியத்துல நல்ல தானியம் இருக்கும். भंडार में अच्छे दान बटोर के रखा जाएगा. அதெல்லாம் பதறலாம் போயிடும். बाकी जो पूछी है उड़ जाता. அப்ப இங்க கவனிக்க வேண்டும், சோதனை காலத்துல ரொம்ப தவிர்க்க வேண்டும். परीक्षा के समय में हम सावधान रखें. தானியேல் அந்த சோதனை காலத்திலையும் दानियेल अपने परीक्षा के समय में நிலைத்து நிற்கிறான். वो स्थिर बना रहता था. சோதனை காலத்திலையும் परीक्षा के समय में நிலைத்து நிற்கிற ஒரு கூட்டம் வேணும். स्थिर रखने वाले झुंड जरूरत है. பின்வாங்கி போயிடக்கூடாது. पीछे हटना नहीं. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில हमारे आत्मिक जीवन में சோதனை காலம் வரும். परीक्षा के समय आएगा. பக்கம் நெருக்க வரும். चारों ओर क्लेश तो ஒடுங்கி होगी. போவதில்லை. हम संकट में नहीं पड़ेंगे. கலக்கமடைந்து மனமறிவதில்லை. हम घबरा तो जाएंगे लेकिन मन नहीं टूट जाएगा. துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுவதில்லை. सताए तो जाएंगे लेकिन हम त्यागा नहीं கீழே होंगे. தள்ளப்பட்டு பணிந்து போவதில்லை. गिराए तो जाएंगे लेकिन हम नष्ट नहीं கர்த்தராகிய होंगे. இயேசு கிறிஸ்துவை சுமந்து प्रभु தெரியும். यीशु मसीह को हम अपने मरणगार शरीर में उठा के लिए இந்த फिरता. அனுபவம்லாம் எனக்கெல்லாம் வந்திருக்குது. इस अनुभव फादर को आया. பின்வாங்கி போனா பின்வாங்கி போயிருக்கலாம். पीछे हट जाए हो तो कितने बार हट सकता நிறைய था. சான்ஸ் கிடைச்சிருக்குது. बहुत सारा मुझे समय मिला. வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். बाहर गांव में भी भाग வேலைக்கு सकता था. போயிருக்கலாம். मैं काम पे जा सकता था. டாலர் பேமெண்ட் சம்பாதிச்சிருக்கலாம். हमें कई डॉलर में भी कमा सकता था. அல்லது விட்டுட்டு எங்கேயாவது வேற இடத்துக்கு போயிருக்கலாம். नहीं तो ये जगह छोड़ के और दूसरी जगह पर मैं जा सकता பின்வாங்கி था. போறதுக்கு வைக்கல தேவன். पीछे हटने के लिए प्रभु मुझे नहीं छोड़ा. ஹalleluya. हालेलुया. சோதனை காலம் வந்தது. परीक्षा के समय आया. எத்தனையோ சோதனை காலம் வந்தது. कितने परीक्षा आया. இதே லேபர் கேம்ப்ல 13 இடத்துல வாடகை இடத்துல மாத்தி इसी இருக்கோம். लेबर काम में आने के लिए 13 जगह पर हम बदल எத்தனை बदल. சோதனை காலம் நான் பின்வாங்கி போகல. परीक्षा के समय में मैं पीछे नहीं हटा. ஊழியம் வேண்டாம்னு தூக்கி போடல. सेवा नहीं चाहिए करके मैं नहीं उड़ाया. சொந்தங்கள் அவமானமா பேசலாம். कितने हमारे रिश्तेदार कितने अवमान निंदा करें. நிந்திக்கலாம். अवमान निंदा பல பேர் சொல்லலாம். यही लोग कई बात ஏன்னா करेंगे. ஒண்ணும் கிடையாது. क्या कुछ भी नहीं. ஜீரோ. हमें जीरो. ஒண்ணும் கிடையாது. कुछ भी नहीं. ஆனால் परंतु அதை பின்வாங்கி போயிடக்கூடாது. पीछे हटना नहीं. ஹalleluya. हालेलुया. வழக்கம் போல ஊழியத்தை செய்து கொண்டே தான் இருந்தோம். पहले के जैसे सेवा करते रहे. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் இதுவரைக்கும் காத்து நடத்துறார். प्रभु अभी तक सुरक्षित किया. தப்புவித்தார். बचाया. தப்புவிக்கிறார்.
बचा रहा है, இன்னும் தப்புவிப்பார். आगे को भी बचाएगा। हालेलुया। हालेलुया। அப்ப உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். அவர் जो तुम्हें सुरक्षित करता हो कभी नहीं सोता। முதல்ல நீங்க தன்னை காத்துக்கொள்ளுங்க. पहले तुम अपने आप को सुरक्षित करो। தானியேல் தன்னை காத்துக்கொண்டான். आमेन, हालेलुया। दानियेल अपने आप को सुरक्षित எத்தனை किया। சோதனை, அந்த சோதனை காலம் வரக்கும்பாகவே परीक्षा के समय आने से पहले அவன் சோதனைக்கு உட்படாதபடி वो परीक्षा में नहीं पड़ा, வழக்கம் போல அவன் ஜெபம் पहले के பண்ணினான். जैसे दानियेल प्रार्थना அப்படி किया। நடந்துட்டு சொல்லி அவன் பதறல. आमेन। दानियेल ऐसे डगमगाए नहीं। விசுவாசிக்கிறவன் பதறான். आमेन। जो विश्वास करता वो उतावली नहीं होता। பரவாயில்ல, நானும் ஜெபிக்க மாட்டேன், நானும் என் தேவத்தை உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கலாமே. दानियेल ऐसे कह सकता था, ठीक है मैं भी मेरे परमेश्वर को मैं उच्चारण नहीं எல்லாரையும் போல करूंगा, நானும் இருந்துக்கலாமே. सभी के जैसे मैं भी पराये देवता के पीछे आऊंगा, बोल सकता था। இல்ல, கர்த்தரையே அவன் नहीं, प्रभु को ही वो आराधना, தன்னை ஆராதிக்கிறவரை நோக்கி பார்க்கிறான். वो अपने वो परमेश्वर को और था। தானியேலின் தேவன் दानियेल का परमेश्वर உண்மையாக அங்க விடுவிக்க தூதனை கட்டளையிட்டார். सच्चा परमेश्वर उनको छुड़ाने के लिए फरिश्तों का மிக மிக முக்கியம், ये बहुत मुख्य। சோதனை காலத்துல परीक्षा के समय में परीक्षा में नहीं पढ़ना, ஈமெயிலின்றி ரட்சித்துக் बुराई से बचाने के लिए உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். तुम अपने आप को सुरक्षित அப்பொழுது करना, பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது. तब दुष्ट तुम्हें नहीं छुएगा। எந்த சோதனையும் உங்களை தொட முடியாது. किसी भी परीक्षा में तुम्हें छू नहीं सकता। வியாதியோ, क्या बीमार, பசியோ, क्या भूखा, நிர்வாணமோ, क्या नंगा, நாசவசமோ, क्या जोखिम, பட்டயமோ, क्या तलवार, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் செய்ய मसीह के முடியாது. प्रेम से अलग नहीं कर सकता। நிகழ்காலமோ வருங்காலமோ, क्या वर्तमान क्या भविष्य, எந்த காலம் உன்னை பிரிக்க कुछ முடியாது. भी समय में तुम्हें अलग नहीं कर பாதாளத்தின் सकता। வாசல்களை மேற்கொள்ள முடியாது. अधोलोक के फाटक तुम पर प्रबल नहीं करेगा, ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. कभी नहीं करेगा। அப்ப சோதனை காலம் உண்டு. परीक्षा के समय आता, அதனால பிள்ளைகளே, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை கவனமா இருக்கணும். इसलिए जो स्कूल जा रहा है वो बच्चे लोग सावधान ஒன் रहना। நிமித்தமாக சபைக்கு இழிவான வார்த்தை இழிவாக வரக்கூடாது. तेरे कारण कलीसिया में ऐसे कुछ दोष नहीं लगाना। சட்டம் போட்டிருக்கிறான், எந்த வயசு பிள்ளை சின்ன பையங்க என்ன எல்லாம் ஐடி திறக்கிறான். ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, என்னென்ன இன்ஸ்டாகிராம், உங்களுக்கு என்ன வாழுது? आजकल के बच्चे लोग, கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கான், தாய் தகவல் பெர்மிஷன் இல்லாம திறக்க கூடாதுன்னு. अभी ऐसे नया कानून भी डाला है, माता पिता का परमिशन बिना छोटे बच्चे लोग ऐसे किसी इंस्टाग्राम का और यूट्यूब का आईडी नहीं खोलना। நான் புறப்பட்டு திங்கக்கிழமை புறப்பட்டு இருக்கிறேன். मैं सोमवार को निकला, நான் ரெடியா புறப்பட்டு இருக்கிறேன் சென்னைக்கு. मैं चेन्नई जाने के लिए तैयार हुआ। எனக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. मुझे एक परीक्षा आया। பாருங்க, ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போல. अपना बाबू एक हफ्ता स्कूल में नहीं गया। ஏன்? क्यों? ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போல. एक हफ्ता स्कूल नहीं गया, கம்ப்ளைண்ட். कंप्लेंट आया। என்னத்துக்கு? क्यों? நீ கோஎஜுகேஷன் படிக்கிற, ஞாபகம் வச்சுக்க. मैं तो जो लड़का लड़की दोनों एक நாங்களும் साथ पढ़ाई हो रहे, 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தான் கோஎஜுகேஷன். हम भी ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிச்சோம். हम भी 9वीं में 10वीं में लड़का लड़की सब ऐसे साथ ரொம்ப साथ பல में पढ़ाई। குற்றச்சாட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். हम पर कई दोष लगाएंगे, लेकिन हम सावधान रखना। அவன் மோதிரம் தந்தா, ओ अंगूठी दिए, அவன் எனக்கு படம் தந்தா, वो मुझे पैसे दिए, அவன் எனக்கு அதன் தந்தா, वो मेरे लिए पक्षी दिए, அவன் எனக்கு கீச்சன் தந்தா. वो मेरे लिए कीचेन दिए। நீ போனா எனக்கு சோதனைக்குள்ள நான் உள்ள போயிருவேன். तो ऐसे करेगा तो परीक्षा में मैं पड़ेगा, मैं நான் अंदर தான் जाना வந்து पड़ेगा, நிக்கணும். मैं वहां जाके खड़ा होना। ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். सावधान रखना। நீ கோஎஜுகேஷன் படிக்கிற, तो कोविड में पढ़ाई करना। ஹalleluya. हालेलुया। போக்சோ சட்டத்துல கொண்டு போட்டுருவான். क्योंकि आजकल फोक्सो कानून है। ஒண்ணே இல்லையா என்ன? तुझे नहीं मुझे। ரொம்ப கவனமா இருக்க. நீ செய்யறதுக்கு நான் காத்துக்கணும். அதனாலதான் இவங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. इसलिए चर्च के बच्चे लोग के लिए तुम लोग अच्छे प्रार्थना करो, சபையில இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. मंडली के बच्चे लोग के लिए प्रार्थना करो। எந்த நேரத்திலையும் சோதனை வந்துரும். आमीन। किसी समय भी परीक्षा अचानक आ जाए, தேவ சமூகத்துல हम விழித்திருந்து सर्वदा प्रभु के सम्मुख में जागते रहना प्रार्थना में। மோசே ஜனங்களுக்காக ராம் முழுதும் ஜெபம் பண்ணினான். मूसा अपने प्रजा के लिए रात पर प्रार्थना இயேசு की। ராம் முழுதும் ஜெபம் பண்ணினான். यीशु रात पर प्रार्थना किया। இயேசு அதிகாலையில் இருட்டோடு இருந்து ஜெபம் பண்ணினான். यीशु भोर में उठ के प्रार्थना किया। இங்க ரொம்ப முக்கியம், தன் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. बहुत मुख्य, हम सब अपने अपने बच्चे लोग के लिए திருச்சபையுடைய प्रार्थना, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. मंडली के बच्चे लोग के लिए प्रार्थना करो। சோதனை காலம்னு ஒண்ணு இருக்குது. परीक्षा का एक समय है। சோதனைக்கு உட்பட திடீர்னு ஒரு சோதனை வந்தா என்ன நடக்கும்? अचानक एक परीक्षा आएगा तो क्या होने எத்தனையோ சோதனைகள் அந்த ஊழியம் தாண்டி வந்திருக்கிறது. आमीन। ये सेवकाई में ऐसे कितने सारे परीक्षा को पार करके आए, எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்திருக்கும். बहुत सारे परीक्षा को पार किया। ரொம்ப கவனமா இருக்கணும். सावधान रहना। ஹalleluya. हालेलुया। ரொம்ப கவனமா இருக்கணும். चौकसी रखना। சின்ன விஷயத்துல நம்மையில தான் குற்றம் சொல்வாங்க. एक छोटी सी बात में हम पर दोष लगाएगा। அதனால ஒரு வாரம் ஸ்கூல் கூட அமைச்சிருக்குது. एक हफ्ता उसको स्कूल में नहीं छोड़ा। நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போனோம். मैंने कहा मैं आने के बाद वो जाना। 2 வீலர்ல ஏத்திட்டு அந்த பையன் கொண்டு போயிட்டான். இவன் இறங்கி ஓடி வந்துட்டான்.
मैं टू व्हीलर में रख के इसको लेकर आया, लेकिन ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். बाबू उतर के भाग आ மற்றவர்கள் गया। நீ வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்காய், तू यहाँ बैठ के वचन सुन நீ रहा வேத है, வசனத்தை படித்துக் तू கொண்டிருக்கிறாய், वचन पढ़ने वाला लड़का, ரொம்ப கவனமா இருக்கணும். सावधान रहो। நான் ஒன்னும் தப்பு செய்யல, நீ நிமிர்ந்துட்டு இருக்க கூடாது. ऐसे तो सीधा खड़े नहीं हो நீ सकता, मैं செய்த कुछ गलत குற்றத்தை नहीं। ஒத்துக்கொள்வதராது. तो पहले अपने ये गलती को मानो। ஹல்லேலூயா. हालेलुया। வளர்ந்துட்டு சொன்னா இப்போ உள்ள பிள்ளைகள் 12 வயசுல முடிஞ்சு போச்சு கதை. आजकल के बच्चे लोग को 12 उम्र में सब कुछ मालूम அதனால தான் पड़ता 16 வயது நீலன் படம் எடுத்தான். है। इसलिए ऐसे सिनेमा आया 16 उम्र में, இப்போ 12 வயது நீலம் ஆயிட்டு लेकिन आज 12 उम्र में 12 வயதுல டூயட் பாடுறான். मैं 12 उम्र में डुएट। ரொம்ப கவனமா இருக்கும். பர்த்டே எல்லாம் அங்க தேவையில்லை, அங்க சேட்டை எல்லாம். इसके बाद बर्थडे की तरह स्कूल में जाके मनाना नहीं। பெண்கள் கையை பிடிக்காத நீ, लड़की का हाथ पकड़ना ही नहीं। ஆணுமேன் கையை பிடிக்காத நீ. लड़का और लड़की दोनों हाथ मत पकड़। அப்படி பிடிச்சி ஆடுற சண்டே கிளாஸ்லாம் தவறான சண்டே கிளாஸ். वैसे जो संडे क्लास में भी लड़का लड़की हाथ पकड़ता ஸ்கூல்ல वो அப்படி सही செய்யறது नहीं। தவறானது. स्कूल में जो करता वो गलती நீ है। ரொம்ப கவனமா இருக்கணும். तुम लोग सावधान रहो। உன்னை அடி வாங்கி உதப்பட்டு இன்னும் தேவ சபையை குற்றப்படுத்துறதுக்கா? क्या परमेश्वर का कलीसिया पर दोष लगाना? அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். सावधान रहो। அப்போ சோதனை நான் ஒண்ணுமே செய்யல, ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கினேன். இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணி நான் புறப்பட்டு போயிட்டேன். उसी समय फादर कुछ नहीं किया, ये वचन को बोल के प्रार्थना करके चेन्नई चला गया। திட்டமும் செய்யல, யாரையும் ஒன்றும் செய்யல. இந்த ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். वो बाबू को टाटा भी नहीं, कुछ बोला नहीं, ये वचन मुझे मिला, मैं चला ஜெபம் गया। பண்ணா உண்மையா அந்த வசனத்தை சொல்லி आमीन। ये वचन बोल के प्रार्थना की, நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். मैं प्रार्थना करके चला गया। அல்லேலூயா. हालेलुया। அதே இது கர்த்தர் இங்கே கவனிங்க, தேவன் என்னோட பேசினார். प्रभु मुझसे बात किया। ரொம்ப கவனம். இந்த நாட்களில் ஜெபம் தேவை. इन दिनों में प्रार्थना की। உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உங்க यदि வீட்டுல तुम्हारे बाल बच्चे परिवार में और कोई भी हो, சோதனைக்குட்படாதபடிக்கு परीक्षा में नहीं நீங்க पड़ना, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. तुम जागते रहो, प्रार्थना करो। தீமைக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்வார். आमीन। तुम्हें बुराई से वो சபையை बचाए, காத்துக்கொள்வார். मंडली को बचाए। அது வேத வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள். वचन को तुम पालन करो, தன்னை காத்துக்கொள்ளுங்க. अपने को सुरक्षित रखो। நீ தன்னை காத்துக்கொண்டால் तुम सब अपने को सुरक्षित தேவன் உன்னை रखेगा। வேலி எடுத்து பாதுகாப்பார். परमेश्वर तुम्हें बाड़ा बांध कर யோபுடைய अगुवाई குடும்பத்தை करेगा। வேலி எடுத்து பாதுகாப்பார். अय्यूब के परिवार को प्रभु बाड़ा बांध के உங்கள் குடும்பத்தை வேலி सुरक्षित எடுத்து किया। பாதுகாப்பார். तुम्हारे परिवार को भी वैसे ही सुरक्षित सत्य- रखे। हम अभी प्रार्थना करेंगे। உங்களோட பேசின தேவனுடைய வார்த்தையை Thank you, Lord. ஆராதனை
ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति 34वें अध्याय में யாக்கோபு தாசன் दास याकूब சோதனைக்குட்பட்டு परीक्षा में पड़ा, வாசனையை கெடுத்துப்பட்டு போய் उनके पूरे आशीष को नष्ट होकर ஒரு வேதனையோடு இருக்கக்கூடிய அனுபவத்தை பார்த்தார். वेदना के साथ पड़ा था। அந்த யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், उस याकूब के और परमेश्वर ने कहा, ஆதியாகமம் 35ல उत्पत्ति 35वां go अध्याय, back बेतेल, जा वापस बतेल நீ में, பெத்தேலுக்கு திரும்பி போ, बतेल में जाओ, நீ செய்யப்பட்ட பொருத்தனைகளை செய். जो मन्नत तूने किया वो मन्नत को पूरा करो। அவன் வேற இடத்துல போய் கூடாரம் वो போட்டான். दूसरी जगह पर जाके डेरा लगाया। வேத வசனத்தை காத்துக்கொள், परमेश्वर का वचन को सुरक्षित रख, சோதனைக்குட்படாதபடி परीक्षा में न पड़ना। ஒரு விழிப்பு தேவை. हाँ, में जागते रहना இந்த आवश्यक। நாட்களை எங்களுக்கு விழிப்பை इन தாரும். दिनों में हम जागते रहने के लिए ஜெபத்திலே விழிப்பை தாரும். प्रार्थना में हम जागते रखना, தேவனுடைய சித்தத்தை சேரக்க விழிப்பை परमेश्वर का தாரும். इच्छा पूरा करने के लिए हम जागते रखना। ரியா பா 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 பா. அல்லா வாயா தரமா பா பா பா. ரியா கா 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 கா. धन्य 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 ரியா கா 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 कहा धन्य 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 हालेलुया। प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, आज का आपके वचन के अनुसार हम परीक्षा में न पढ़ना, सारी बुरा